ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நேற்று எங்கள் அண்ணன் பொண்ணு ஃபங்க்ஷன் முடிஞ்சு திருச்சிக்கு போனேன். போய் அடுத்து 2 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் மாமியாரை பார்க்குறதுக்கு எப்போயும் நான் மாதம் மாதம் வருவேன்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் 7 மணி ட்ரெயின் கிளம்பியாச்சு. கிளம்பி அங்கே 9 மணி 9:30க்கு இறங்குவோம். போயிட்டு சரி, எனக்கு இந்த தடவை எப்படி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மேலே எல்லாருமே வெளியூருக்கு டூர் போவாங்க. ஊட்டி, கொடைக்கானல், கேரளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை எனக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி டு மதுரை, மதுரை டு திருச்சி, இதுதான் டூராகவே போயிடுச்சு. 1 நாள் 2 நாள் தான் இங்கே வந்து திருச்சியில் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா மதுரைக்கு 1 வாரம் போகிற மாதிரியே அப்படியே தான் போயிடுச்சு இந்த தடவை. சரி, என்ன பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு 2 நாள்லேயே திரும்ப கிளம்பி போயாச்சு. அங்கே 9 மணிக்கு இறங்கினோடனே எப்பயும் போகிற ஹோட்டலுக்கு போவேன்னா இன்றைக்கி வேறு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அங்கே போய் நான் நெய் ரோஸ்ட் ஒன்று வாங்கினேன். அவர் பூரி வாங்கி சாப்பிட்டாரு. நல்லா இருந்துச்சு அந்த கடையில். சாம்பார் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு, வெல்லம் போட்டிருப்பாங்க போல். இந்த பிராமின்லாம் செய்வாங்கள்ல, அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. தேங்காய் சட்னி, மிளகா சட்னி, மல்லி சட்னி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இட்லி பொடி வச்சுருந்தாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. எங்கள் சித்தி பூரி செஞ்சு வச்சுருந்தாங்க. நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு நான் பூரி செஞ்சு வச்சுருக்கேன், நீ என்னடானா இப்படி கடையில் சாப்பிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி திட்டு. அப்புறம் என்ன பண்ணேன், பசங்களும் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாேருக்கும் பூரி தட்டில் வச்சு குருமா வச்சுட்டு திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு நான் மட்டும் ஒரே ஒரு பூரி சாப்பிட்டேன். அவர் தாங்க ஹோட்டல்லையும் பூரி தானே சாப்பிட்டாரு, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் மட்டும் ஒரு பூரி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சித்தி வீட்டிலேருந்து அப்படியே மாமியார் வீட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டு கிளம்பிட்டோம். மாமியார் வீட்டில் போய் மாமியார்லாம் பார்த்துட்டு பேசிட்டு, என் மாமியாருக்கு வந்து கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, 85 வயசு ஆயிடுச்சு. அதனால் என்னையெல்லாம் தெரியாது. அவங்களோட பிள்ளைங்க 3 பேர் இருக்காங்களோ அவங்கள தான் தெரியும். நான் போனால் யார் இந்த பொண்ணு புதுசாக இருக்குது, குண்டா ஒரு பொண்ணு வருது போகுது, யாருன்னே தெரியலையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என் மருமகள்லாம் தெரியாது, அந்தளவுக்கு மறதி அவங்களுக்கு. ஆனால் அவங்க பிள்ளைங்களை மட்டும் மறக்காமல் அப்படியே ஞாபகம் வச்சுருக்காங்க. அதுதான் தாய். எவ்வளோ வயசானாலும் செஞ்சாலும் பிள்ளைங்களை மறக்காமல் இருக்காங்க பாருங்கள். நாங்கள் போயிட்டு எல்லாம் மாமியாரெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் நாத்தனார் பொண்ணு, நான், என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து சரவணா ஸ்டோர்ஸ் போனோம். சரவணா ஸ்டோர்ஸ் போய் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா எங்கள் மாமியார் வீட்டில் மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு போனால், எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க மாங்காய் வச்சுருக்காங்க, மாங்காய் மரம். அதில் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாங்காய், அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய மாங்காய், செம்மையாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சு எடுக்கலை, கொஞ்சம் தள்ளி வச்சு தான் எடுத்திருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது மாங்காய்லாம். எப்படி ஒரு 500 மாங்காவாவது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மாங்காய் தொங்குது பயங்கரமாக, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குதுல்ல பாருங்கள். நம்ம வீட்டு மாங்காய், நம்ம தோட்டத்து மாங்காவை எடுத்து பழுக்க வச்சு மாம்பழம் சாப்பிட்ற சுவையே செம்மையாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் அது வீடியோ எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கிட்ட அப்படியே வந்து மாடியில் வந்து தொங்கும் விழுகும் மாங்காய்லாம். நாங்கள் இதெல்லாம் எடுக்கிறதில்ல, அப்படியே தொங்கிட்டு இருக்கோம். அது இதுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொடமாட்டோம். இந்த பக்கம் விழுந்தால் கூட எடுத்து அந்த பக்கம் போட்டுருவோம். அவ்வளோ நம்ம வீட்டு மாடியிலே அப்படியே வந்து தொங்கும், பெருசாக தொங்கும், பார்க்க அழகாக இருக்கும். சரி நம்ம பார்க்கலாம், வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா என் நாத்தனார் வீட்டில் கனவா மீன், நாத்தனார் மருமையன். இந்த மீன்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை, சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்லேருந்து கொட்டினார் பாருங்கள். பயங்கரமான ஸ்மெல்லு, ஐயோ பயங்கர மோசமாக இருக்குது, இது வாமிட் வர மாதிரி இருக்குது, இது எப்படி சாப்பிட்றது, இதெல்லாம் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சு தரேன்க்கா, சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கனவா கிரேவி வச்சு கனவா ஃப்ரை பண்ணி ரசம் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்தது. இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க, கனவா மீன் நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. அது எப்படி இருக்கும் என்னன்னு கூட தெரியாது, இந்த தடவை தான் பார்த்துருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த கனவா கிரேவி போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டு, கனவா ஃப்ரை, எனக்கு என்னமோ ஃப்ரை பண்ணதை விட அந்த கனவா மீன் கிரேவி வச்சுருந்தாங்க பாருங்கள், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சிலர் வந்து ஃப்ரை தான் நல்லாயிருக்குன்னு வீட்டில் விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து கிரேவி தான் பிடிச்சிருந்துச்சு. அதை வச்சு சாப்பிட்டுட்டு ரசம் வச்சு சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன் கனவா மீன்.
அது எங்கள் ராமேஸ்வரத்தில் அந்த பையன் வேலை பார்க்குறாப்புல, அங்கேருந்து கொண்டு வர சொல்லி செஞ்சு சாப்பிட்டது. அதுக்கப்புறமா நைட்டு வந்து 12 மணி பிரியாணி சொல்லி மதுரையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லாயிருக்கும், அங்கே போயிட்டு நான் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி நிறைய தடவை எங்கள் சித்தி பசங்களாம் சொல்லியிருக்காங்க. 12 மணி பிரியாணி நல்லாயிருக்கும், அங்கே ப்ரெட் அல்வாலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி போகலாம் அப்படின்ட்டு நானே என் ஹஸ்பண்டும் போனோம். ஹோட்டல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எனக்கு மட்டும்தான் ப்ரெட் அல்வா அந்த தயிர் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் நான் போனேன், பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு. சும்மாவே பெங்களூர் போய் 20 நாளாக பேச முடியாமல் தொண்டை கட்டிகிட்டு இருந்தேன். என்னடா இவ்வளோ ஜில்லாக இருக்குது. எனக்கு ப்ரெட் அல்வா பார்த்தீங்கன்னா அதுவே ஜில்லுன்னு தான் இருக்குது. அதையும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பாங்க போல், அதுவே ஜில்லுன்னு தான் இருந்தது. ஆனால் ஹோட்டல் பார்க்க நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகும்போது ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே சரி நாங்கள் எந்த கடைக்கு எங்கே போனாலுமே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா கூட்டம் வந்து, இந்த ஒரு கடைன்னு இல்லை, எந்த கடைக்கு போனாலுமே அப்படி தான். நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்குவோம், பாருங்கள் இப்போ நம்ம தான் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கூட்டம் வந்துடும். அதே மாதிரி பார்த்தா ஃபுல்லாக அந்த கடை ஃபுல்லாக ஆள் வந்துடுவாங்க. அது என்னமோ அப்படி. அந்த பிரியாணி நல்லா இருந்தது. பீஸெல்லாம் பெரிய பெரிய பீஸ், என்னால் சாப்பிடவே முடியல, அவ்வளோ பெரிய பெரிய பீஸாக போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பீஸ்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன், அவர் கொஞ்சம் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறமா இங்கே கேக் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூன்னு சொல்லி கடை இருக்குதாங்க பைபாஸில் போகிற வழியில் மதுரையில். அங்கே போய் இது பட்டர்ஸ்காட்ச் கேக்கு, ஒரு காஃபி குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு வெஜ் பப்ஸ் வாங்கி சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு நைட்டு 11 மணிக்கு என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் பாருங்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு போர்டு போட்டு பிரியாணி, ஆனால் எனக்கு அவ்வளோவா சாப்பிட முடியல, அதனால் கொஞ்சம் வச்சுட்டேன். பீஸும் பெரிய பெரிய பீஸ் என்னால் சாப்பிட முடியல, அதனால் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.